ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் ஹாப்பியாகவும் எல்லோரும் ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். நம்ம இன்றைக்கி இந்த விலாகில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மோட்டிவேஷனான ஒரு யூஸ்ஃபுல்லான விலாக் தான். நான் வந்து வீடு வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக 2 நாள் எடுத்திருக்கேன். இந்த 2 டேஸும் பார்த்திங்கன்னா நல்லா ஒவ்வொரு ஏரியாவும் நம்ம நீட் பண்ணணும். எப்படி இருந்தாலும் ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸோ இல்லை 3 மந்த்ஸ் ஒன்ஸோ க்ளீன் பண்ணால் தான் வந்து அந்த இடம் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூமும் யூட்டிலிட்டி ஏரியாவும் நான் வந்து க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு டாஸ்க் எடுத்துக்கிட்டேன். மாஸ்டர் பெட்ரூம் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணினேன். ஏன்னா ஃபேன்லேருந்து எல்லாமே துடைக்கிற மாதிரி ஆகிடுச்சு. அப்புறமா பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இந்த நம்ம டீ குடித்த அந்த டஸ்ட்டெல்லாம் இருக்குது பாருங்கள், அதே மாதிரி காஃபி குடித்த அந்த டஸ்ட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா தண்ணியில் கலந்து நம்ம செடிகளுக்கு ஊற்றுனா நல்லா ஹெல்த்தியாக வந்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொன்னாங்க. அதே டைமில் நான் நிறைய வீடியோஸும் நான் பார்த்துருக்கேன். கார்டன் வச்சுருக்கிறவங்க வீடியோஸ் எல்லாம் அதெல்லாம் தான் நான் ஃபாலோ பண்ணி இப்போ நான் அதை பண்ணிகிட்ருக்கேன். உண்மையாலுமே வந்து செடியெல்லாம் வந்து ரொம்ப நல்லா க்ரீனரிஸாக சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. நம்ம மாஸ்டர் பெட்ரூம் தான் நான் இப்போ வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 2 நாள் முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த ப்ரொடெக்டர் வந்து நான் பெட்டோட ப்ரொடெக்டர் வந்து நான் வந்து இது வாஷ் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக வந்து இது வாட்டர் ப்ரூஃபோட கவர் இது. ஏன்னா இது போட்டால் தான் ரொம்ப நல்லது. நம்ம பெட்டும் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்கும், எப்பயுமே அழுக்கு இல்லாமல். ஸோ இது வந்து வாஷ் பண்ணியாச்சு. இது வந்து 2 பேர் இருந்தால் தான் வந்து இது போட முடியும். ஸோ அதனால தான் என்னோடய ஹெல்ப்பர் வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே டைமில் அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நான் ஃபுல்லாக ஃபேனு எல்லாமே டஸ்ட்டை எடுத்து வச்சுட்டேன். இப்படி தான் வந்து நான் வந்து நீட் பண்ணேன். இந்த ரூமை வந்துட்டு நல்ல ஒரு இளையராஜா சாங்ஸ் கேட்டுகிட்டேவும் இந்த ரூமை க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். என்னோடய கணவர் பார்த்திங்கன்னா 3 டேஸ் ட்ரிப்பாக அஃபிஷியல் ட்ரிப்பாக சென்னை போயிருந்தார். அந்த லக்கேஜ் தான் இது. அதுவும் எடுத்து நம்ம வாஷிங் போட்டாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டோட ரெசிபி தான். பார்த்திங்கன்னா இது பீனட் சட்னி, தேங்காயெல்லாம் யூஸ் பண்ணாமல் பண்ணுறது. ரொம்ப சூப்பராக இருந்தது. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுட்டு அதில் ஒரு கை அளவுக்கு கிரவுண்ட் நட்டு, அதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அப்புறமா பச்சை மிளகா நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்திட்டு கை நிறைய கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு சூப்பராக வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா ஆஸ் யூஸ்வல் நீங்கள் வந்துட்டு தாளிக்கிறது தான். கடுகு உளுந்தம் பருப்பெல்லாம் போட்டு தாளித்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான சட்னி, செம்ம டேஸ்டியாக இருந்தது. தோசைக்கு, பட்டுக்கு, அப்புறமா பார்த்திங்கன்னா இட்லிக்கு எல்லாத்துக்குமே செமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சட்னியை. நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே முடிஞ்சது. குக்கிங் கூட ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னோடய கணவரும் சென்னை போயிருந்தார். அவருக்காக வந்து அடுத்த நாள் வந்து ஆஃபீஸ் போகணும் அப்படிங்கிறக்காக அவருக்கும் குக் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக வந்துட்டு அந்த டே வந்து நம்ம பண்ண எல்லா சமையலோட மீதி இருக்கிறது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்ன பவுலில் நம்ம மாற்றிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாகவே க்ளீன் ஆகிடும். நான் எப்போயுமே இது தான் ஃபாலோ பண்ணுவேன். அதை வந்து அப்படியே நம்ம வச்சுருந்தா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடமே வந்து ரொம்ப அடைச்ச மாதிரி அப்படி இருக்கும். அப்புறமா பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஷிங்கில் விழுக நம்ம வந்து டிஷ்வாஷரில் லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷிங்க்குமே பார்த்திங்கன்னா க்ளீனாகவே இருக்கும். நான் இப்படி தான் என்னுடைய வேலைகளை வந்து நான் வந்து பிரித்து நான் செஞ்சுக்குவேன். எப்போ பாரு நம்ம வேலை செஞ்சுட்டே இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி போரிங் ஆகிடும். இப்போ பார்த்திங்கன்னா கிச்சன், அப்புறமா டைனிங் டேபிள் எல்லாமே வந்து நீட் ஆகிடுச்சு. இதெல்லாம் வந்து நம்ம ரொட்டீனாக செய்கிற ஒரு ஒர்க்கு. இந்த ஒர்க்கோடு நம்ம சேர்த்து நம்ம இன்னொரு ஒர்க்கும் செய்கிறப்ப தான் வந்து நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நான் யூட்டிலிட்டி ஏரியா தான் நான் வந்து க்ளீன் பண்ண போகிறேன். அப்பா இது ஒரு 6 மந்த்ஸே இருக்கும் நான் வந்து க்ளீன் பண்ணி. தேவையில்லாமல் நிறைய கவர்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்டது அதில் சேர்ந்துடுச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ரொம்ப இந்த ஏரியா என்னோடய ஹஸ்பண்ட் வந்து பார்க்க வந்தார் அப்படின்னாலே என்னை திட்டுறது ஒரே ஒரு விஷயம், வேக்யூம் கிளீனர் தான். வேக்யூம் கிளீனரை பார்த்தோன்னே என்னை திட்ட ஆரம்பிச்சிடுவார். நான் இது வாங்க வேண்டாம்னு சொன்னேன், நீ வாங்கி எப்படி வேஸ்ட் பண்ணி வச்சுருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு.
இதே மாதிரி யாரெல்லாம் வேக்யூம் கிளீனர் வாங்கி யூஸ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. அதனால தான் வந்து நான் கேட்குறேன். ரொம்ப திட்டு வாங்குவேன் நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட. என் ஹஸ்பண்ட் அது வாங்கியே தரமாட்டேன் அப்படின்னாரு. பட் ஆனாலும் நான் அடம் பிடிச்சி வாங்கின ஒரு திங்ஸில் அதுவும் ஒன்று. பட் அதில் வேக்யூம் பண்ணுறப்ப நம்ம கை வலி ரொம்ப வருது. அதனால தான் வந்து நான் அதை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. இப்போ பாருங்கள், என்னோடய மெஷின் மேலே வச்சுருக்கேன். இருக்கிற எல்லா கவர்ஸ் எல்லாமே தூக்கி போட்டாச்சு. அந்தளவுக்கு நான் குப்பை சேர்த்தி வச்சுருந்தேன் அதில். இதுக்கு வேணும், அதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஏகப்பட்ட கவர்ஸாக வச்சுருந்தது. ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வெள்ளை வெள்ளையாக பிடிச்சிருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து சோப் போட்டு க்ளீன் பண்ணுறதான். இந்த ஏரியாலாம் வந்து நான் வீக்லி ஒன்ஸாவது நான் க்ளீன் பண்ணுவேன். பட் அன்னைக்கு ஃபுல்லாகவே நல்லா க்ளீன் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்டேயே வந்து நான் கொடுத்துட்டேன். ஃபுல்லாக சோப் போட்டு நல்லா செமையாக க்ளீன் பண்ணி கொடுத்துருந்தா. ரொம்ப திருப்தியாக இருந்தது. இது பார்த்தீங்கன்னா, நம்ம எப்பயுமே கொலின் போட்டு தான் நான் துடைப்பேன். இது ஒரு 6 மந்த்ஸ் ஒன்ஸாவது இந்த மாரி கண்ணாடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, சோப் போட்டு நம்ம கழுவுனா ரொம்ப நீட்டா இருக்கும். அதனால தான் வந்து ஸ்க்ரப்பர் போட்டு நல்லா கழுவ சொல்லியாச்சு. ரொம்ப நீட்டா கழுவி தந்திருந்தா. கூடவே நான் நின்னு அவளுக்கு கைட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அவள் அதே மாரி எனக்கு புடிச்ச மாரி எனக்கு சூப்பரா பண்ணி தந்திருந்தாங்க. இப்படி தான் வந்து நான் எல்லா யூட்டிலிட்டி ஏரியாலாம் க்ளீன் பண்ணியாச்சு. அதே மாரி தான் நம்ம டஸ்ட்பின் எப்பயுமே வந்து க்ளீனாக இருக்கணும். அதுவுமே பார்த்திங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் நான் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். வாஷிங் மிஷின், டிஷ்வாஷர் எல்லாமே தொடச்சாச்சு. அந்த ஏரியாவே பளபளன்னு ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பர்வா இருந்தது யூட்டிலிட்டி. ஹாலில் பார்த்திங்கன்னா, நம்ம டைனிங் டேபிள் கூட நான் வந்து மாற்றி போட்டிருக்கேன். நம்மளோட ஃபஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கவங்களுக்கு தெரியும். நான் இது வந்து சென்டரில் தான் போட்டிருந்தேன். ஏன்னா இப்போ பப்பி வந்தங்காட்டி அது விளையாடுறதுக்காகவே கொஞ்சம் ஸ்பேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்த வந்து நான் நீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அந்த டேபிள் மாற்றி போடவும் ரொம்ப நல்லா இருந்தது இந்த லுக் கூட. நீங்களும் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே ரொம்ப மத்தியானம் ஆயிடுச்சு. ஸோ, அதனால் வந்து பார்த்திங்கன்னா, ஃபுட் இருந்தது. இருந்தாலுமே என்னோடய பொண்ணு பார்த்திங்கன்னா, நம்ம வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம் மம்மி அப்படின்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபார் அ சேஞ்ச் அவளுக்கு பிடிச்ச ஐட்டம்ஸாக வந்து புக் பண்ணி நாங்கள் சாப்பிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணனோம். நைட் பார்த்தீங்கன்னா, என்னோடய பப்பி அது ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்குது. அதுக்காக தான் அந்த மேட்டில் வந்து உட்காந்துட்டு இருந்தது. நம்ம வீட்டில் அன்றைக்கி நைட் பார்த்தீங்கன்னா, பணியாரம் தான். மாவெல்லாம் தீர்றதுக்கு ஆயிடுச்சு. அதனால் வந்து கொஞ்சம் புளிச்ச மாவு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அதில் கொஞ்சம் வெங்காயம், அப்புறமா கறி லீவ்ஸு, அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு மசாலா பணியாரம் பண்ணியாச்சு. அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு தேங்காய் சட்னி பண்ணியாச்சு. இந்த தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அந்த பணியாரத்துக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக வச்சு ஏன்னா அதில் பச்சை மிளகாய்லாம் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு சட்னி என் பொண்ணுக்கு இந்த காம்பவுண்ட்னா ரொம்ப இஷ்டம். அதனால் வந்து அவளுக்காகவே வந்து இது ஸ்பெஷலாக நான் பண்ணி தந்தேன். அவளுக்கு பணியாரம் அப்படின்னா ரொம்ப இஷ்டம். என்னோடய அம்மாவுக்குமே ரொம்ப இஷ்டம் பணியாரம் அப்படின்னா. எப்போ வந்தாலும் அம்மாவுக்கு பணியாரம் அப்படின்னா ஓகேம்மா அப்படிம்பாங்க. அதனால் வந்து அன்றைக்கி நைட் பார்த்திங்கன்னா பணியாரம் செஞ்சாச்சு. எனக்கு இந்த பணியாரம் செய்கிறப்பெல்லாம் என்னோடய அம்மா தான் ஞாபகத்துக்கு வருவாங்க. அவங்க தான் எப்பயுமே வந்து மாவு புதுசாக ஆட்டினா கூட பணியாரம் பண்ணலாமா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட ஞாபகமாக நாங்கள் பணியாரம் செஞ்சு அன்றைக்கி நைட்டு பார்த்திங்கன்னா பணியாரம் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக வந்து பப்பிக்கும் நைட்டில் வந்து ஃபுட்டு வச்சாச்சு. இப்படி தான் என்னோடய டே வந்து போச்சு. என்னோடய பொண்ணு தான் பார்த்திங்கன்னா பால்கோவா பண்ணியிருந்தா ஈவினிங் டைமில். அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஆக்சுவலாக வந்து அது ரொம்ப செம்ம டேஸ்டியாக பண்ணியிருந்தா. ஒரு 10 மினிட்ஸ்லேயே பண்ணி முடிச்சிட்டா. ஏதோ ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்குது மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய கணவர் தான் டின்னர் சாப்பிட்டுட்ருக்காரு. நானும் அவரும் தான் சேர்ந்து சாப்பிட்டோம். என் பொண்ணு வந்து கொஞ்சம் லேட்டாக வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். ஸோ அவளுக்காக வந்து நான் வெயிட் பண்ணல. எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதனால் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா டிஷ்வாஷர் எல்லாமே லோட் பண்ணி முடிச்சாச்சு. இதில் பவுடர் போட்டு நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் தான் நான் வந்து இதில் வைப்பேன் எப்பயுமேவும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு கழுவி தரும். இதுவும் செட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து எல்லா வேலையும் ஓவராலாக முடிஞ்சது. நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 9:30 அந்த மாதிரி இருக்கும். நான் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் படுப்பேன். அப்போ தான் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நமக்கு கிச்சன் வந்து எப்போயுமே நீட்டாக இருந்தால் அவ்வளோ நமக்கு ஹாப்பியாக இருக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் நமக்கு தொடங்குறது. நான் என்னோடய வேலைகளெல்லாம் இப்படி தான் நான் பண்ணிக்குவேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.